வாடன்னு சொல்லி வர சொல்லிவிட்டு இவ எங்க போனான்னு தெரியல. என்னடி அப்படியே இருக்கேன்டி. நல்லா நான் என்ன ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கேன். அப்படி கேட்க கூடாது. அதாவது ஒருத்தவங்கள இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது நம்மளுடைய நாட்டின் வர்க்கம். வர்க்கமா? இல்லடி நம்ம நாட்டினுடைய பண்பு. என்ன தெரிந்து நல்லா இருக்கியடா மனசே சரியில்லடி. ஏன் ஒய் பீலிங்? எங்க நான் நல்லா இருக்கிறது? இருக்கிறவன் நல்லா இருந்தா தானே நல்லா இருக்க முடியும். ஒரு சின்ன பிள்ளைய நீ கெடுக்க பாக்குற. போதும் போது நீ ஊரே கெடுத்துக்கிட்டு இருக்க. அடி சரி, வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது. ஆமாடா. வர வர எனக்கு உலகமே வெறுத்து போச்சுடி. பெண்மணி, என்னடி நீ இந்த உலகத்தை வெறுத்ததுக்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாம்? பெரிய காரைக்கால் அம்மையார் பேத்தி துயத்தமிழ்ல தான் பேசுவாங்க. நீ ஒரு மொட்டு நாயி, நான் ஒரு முள்ள நாயி. அப்ப பெட்டிக்கார பையா அது ஒரு முடிச்சு வைக்க நாயி. அப்படி கூறாதீர்கள், அது எங்க அண்ணே. அடி இந்த உலகத்திலேயே ரொம்ப சகிப்புத்தன்மையோட வாழ்றது யாருன்னு சொல்லு? நம்மளுடைய பெண்கள். பொம்பளை பிள்ளைய தாண்டி பெண் வர்க்கம். பொம்பளை பிள்ளை ஆசைப்படுறது என்னன்னு சொல்லு? நல்லா படிக்கணும், நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல ஒரு ஆண்மகனை, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆண்மகனை பார்த்து திருமணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். யாருக்காவது வாழ்க்கை அப்படி அமையுதா? ஏன் அமையாதா? எல்லா பொம்பளை பிள்ளையும் ஆசைப்படுறது அதுதான். ஆமா, தண்ணி அடிக்கப்படாது, பிடிச்சிட்டு அடிக்கப்படாது, அப்படி ஒரு மாப்பிள்ளை நம்மளுக்கு வேணும்னு எல்லா பிள்ளைகளும் ஆசைப்படத்தான் செய்யுங்க. ஆனா வாழ்க்கை அப்படி அமையுமா? ஏன் அமையாதா? 100ல் 1 தான் அமையும். ஏன்? மீதி 199 பூரா டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க்னா சாராய கடை. ஓ, நான் என்ன சொல்றேன், தண்ணி அடிக்கிறது தப்பு கிடையாது. சரி, தண்ணி குடிங்க, ஆமா, குடிச்சு தொலைங்க. ஆனா நல்ல சரக்கை வாங்கி குடிங்க. நல்ல சரக்குன்னா நம்ம ஆளுகளுக்கு பேரை மட்டும் சொல்றி. லெமன் ஓட்கா 1848 கூட வாயில வாட வருது. ஆரஞ்சு ஓட்கா. ஆமா, அதெல்லாம் வேணாம். இதுல புதுசா ஒரு சரக்கு வந்திருக்கு, பெருசு வீரன் ஒரு சரக்கு. அதை போட்டா வீரம் வருமா? மசத்துல கூட வராது, கட்டிங்க போட்டு படுக்கிறதையா. ஏண்டி அம்புட்டு மாத்திரடி. இப்போ தென்னங்கல்லு பனங்கல் எல்லாம் குடிச்சாங்க தெரியுமா? அப்படியா? ஒரு மரத்து கல்லுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியாது. ஒரு மரத்து கல்ல குடிச்சுப்புட்டு 2 கிலோ கறி ஒரு ஆம்பளை தின்னுவாங்க. துண்ணு புட்டு அப்படி வேலை வெட்டி பார்த்தாங்கன்னா அப்படி நிற்கும். இம்மா புருஷவா நிற்கும். நான் நம்ப மாட்டேன்பா. நரம்பெல்லாம் வெட்டச்சு நிற்கும். ஓ, இப்போ எங்க அப்படிலாம் கண்ட சரக்கை குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறது. சரக்கு குடிச்சாலும் பரவாயில்ல, சரி, தண்ணியை போடுறாங்கல்ல. ஏற்கனவே வாயில சரக்கு வடை வருது. வெளியில வந்து ஒரு வெத்தலை பாக்கு போடலாம், ஒரு ரோசா பாக்கு போடலாம். போட்டா வாயில இருந்து வாடை வர. பூமர் போடலாம், அதுவும் போட மாட்டாங்க. புதுசா ஒண்ணு வந்திருக்கு இப்ப. அது என்ன? அதான் கணேஷ் போயிலையா? மேடம், உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது. என்ன பிழை? அது பேர் என்ன? கணேஷ் போயில் கிடையாது. அது பேர் நம்மளுக்கு பயல்களுக்கு வந்து பூஸ்ட். ஏன் பூஸ்ட்? என்ன, அதை போட்டா எனர்ஜி கொடுக்குமா? ஒரு 4-5 வருஷம் போயிருச்சுன்னா எனர்ஜியை பூரா எடுத்து கேன்சர்ல கொண்டு வந்து விட்டுறேன். அப்படியா? உள்ளங்கையில போட்டு கசக்கி ஆட்டுப்புழுக்க சைஸில் எடுத்துறாது. அதை எடுத்துவிட்டு என்ன தெரியுமா செய்வாங்க? போடும்போது பார்த்துருக்கியா? வெத்தலை வாக்கு போற மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, இந்த உதட்டை நீக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் கொடுப்பியான் போற நொச்சுன்னு. பொண்டாட்டி வாயும் சேர்ந்து மணக்கும். அதோட அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். அதாவது ஒரு விஷயம் முறிஞ்சுக்கடி, அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப அதை பண்ண விட்டு போயிடணும். அதான் பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கு பிடிச்சி அப்படித்தான் அமையும். கற்பனை பண்ணி பாரு. சில பேர் இப்படி எடுப்பாங்க, சில பேர் இல்லை இப்படி வாயில விட்டு எடுப்பாங்க. நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஆத்தடி பூசணை பிடிச்சி போகும். பரவாயில்ல அடியே, ஏற்கனவே அப்படித்தானே இருக்கு. அடியே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க மேடம். கேட்டா வருத்தப்பட மாட்டேன்ல? வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டு வயசுக்கு வந்து இல்ல. ஆமா. அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? உள்ளுக்குள்ள கேமரா விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்டி இப்போ சின்ன கேமரா நிறைய வந்துருச்சு. ஏய், அறிவு கட்டாவல. அந்த தண்ணி ஊற்றும் போது போட்டோ எடுப்பாங்கல்ல, அப்போ வந்து கேமராமேனா உள்ள. நீ குளிக்கும் போது அதெல்லாம் எடுக்க வேணாம், சீர் கொண்டு வந்தாங்கல்ல அதை எடுத்தாங்க. வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. ஏண்டி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எப்படி சீர் கொண்டு வருவாங்கன்னா, இந்த வயசுக்கு வந்த உடனே இந்த கிழவியெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு உலக்கைய போடுவாங்க, ஒரு அருவாளை போடுவாங்க, விளக்கமாறு போடுவாங்க. இதெல்லாம் ஏன் போடுறாங்க? அதெல்லாம் எதுக்கு தெரியுமா போடுறாங்க? பிள்ளை பக்கத்துல காத்து கருப்பு அண்டாம இருக்கணும்ன்றதுக்காக போடுறாங்க. ஓடி லூசு, இன்னுமாடி இந்த உலகம் இதை நம்பிட்டு கிடக்குது. எனக்கெல்லாம் ஒண்ணுமே போடலைங்க. உனக்கெல்லாம் போட தேவையில்லை, நீ போய் போடாம இருந்தா சரி. இந்த உலக்க விளக்கமாறு கருத்தருவா ஏன் போறாங்க தெரியுமா? இந்த கிளவிய பூரா சொல்லும் காத்து கருப்பு அண்டாம கிடக்கும்னு. அதெல்லாம் பிராடு. அதெல்லாம் உலகத்தை ஏமாத்துறதுக்கு, ஊரை ஏமாத்துறதுக்கு. அந்த உலக்கை ஏன் தெரியுமா போடுறாங்க? அந்த பொம்பளை பிள்ளை அந்த உலக்கையை தாண்டும் போது நினைக்கணுமா, இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல்லு குத்துறதுக்கு, மிளகா குத்துறதுக்கு.
பேசாதரி பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, விளக்கமாறு ஏன் போடுறாங்க? விளக்கமாறு ஏன் போடுறாங்க? ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. அடுத்த உலக்கைய பார்க்கணும்னு நினைச்ச விளக்கமாறு புஞ்சுவோங்கிறதுக்காக விளக்கமத்த போற. அந்த கருத்தருவா அதை மீறியும் தெரியாம உலக்கைய பார்த்துட்டேன்னு வெய்யே, கருத்தருவாலை வச்சு பரட்டும் கிழிச்சு விடுங்கிறதுக்காக அந்த அருவாலை போடுறாங்க. வெறிச்சாயிருமே. பரவாயில்ல, கோணுசி வச்சு தச்சுக்கலாம். சரி சரி. அம்மா பாத்தியா? நான் இன்னும் பார்க்கல. நான் என்ன அம்மா பார்க்கல. பார்க்கணும், காவலுக்கு போகணும், பறவை விரட்டணும். ஆமாண்டி, சட்டு சுட்டுன்னு பறவை விரட்டணுமா இல்லையா? எனக்கு பசிக்குது. அதனால அம்மாவை கூப்பிட்டு காவல் போற விஷயத்த அம்மாட்ட பேசுவோம். நீ யாரையும் விரும்புறியாடி? யார் மாட்டல இன்ன வரைக்கும். நான் ஒருத்தரை விரும்புறேன். பாத்தியா பேசிக்கிட்டு? அது என் தம்பிடி. அவர் பாவம் பிள்ளை மனசை கஷ்டப்படுத்தாதரி. ஆனா நான் லவ் பண்றவர் இங்கதான் இருக்காரு. அப்படியா? கூட்டத்துக்குள்ளயா? அந்த சைடுலயா? வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு. 2 பேர் 3 பேர் போட்டிருக்காங்களேடி. ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாரு. கழுத்துல தங்க செயின் போட்டிருப்பாரு. அவர் பின்னாடி பாக்குறாரு. அவர் வெக்கப்படுறாரு, அவருக்கு தெரியும். ஆனா வெளியே சொல்ல மாட்டாரு. சிரிக்காதரா கருவாப்பையில. வாடா வாடான்னு பேசாதரி. அவருக்கு பேசினா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச உடனே என்ன பண்ண போறாரு? மசித்த புடுங்க வராரு. வெங்காய கருப்பி உனக்கே அந்த வயிற்றுச்ச. அவளுக்கு பொறாம. நம்ம லவ் பண்றோம்னு அவளுக்கு பொறாம. அம்மாவா? ஆமா, நான் அவர் லவ் பண்றோம்ல. நீங்க போய் தனியா பண்ணுங்கடி, எனக்கு ஏண்டி போறா? சிலம்பு சண்டை போடும்டி. சரி அம்மா கூப்பிடுறியா? ஐயோ இப்படி லிப்ஸ்டிக்லாம். அம்மா அம்மா வாங்கம்மா. வாங்கோ. ஆமா. மனசும் சேர்ந்தாச்சு பூமாலதா. மலர்கள் முழுதும் தேனாச்சு யாராலதா. பாட்டு பாட்டு பூத்தாச்சு பாடி பாடி ஆளாச்சு. பாட்டு பாட்டு பூத்தாச்சு பாடி பாடி ஆளாச்சு. இறகுகள் முளைத்தது இதயங்கள் பறக்குது. மனசும் சேர்ந்தாச்சு மலர்கள் முழுதும் தேனாச்சு. இதயம் ஒன்றே பள்ளிக்கூடம், இனிமேதான் காதல் காவியம். வெளியில் ஓரம் நான் படித்தேன் பாடம், இனிமேதான் காதல் காவியம். கவிதைக்கு வரிகள் தேடி காலம் போனது, கள்ளிக்கும் கவிதை பாட நேரம் வந்தது. மாணவள் பள்ளியே நாளை சேர்கிறேன். மனசும் சேர்ந்தாச்சு பூமாலதா. மலர்கள் முழுதும் தேனாச்சு யாராலதா. வானவிழ விழ கொடுத்து வாங்கிடத்தான் காசிருக்கு. நன்னாயலியா வாசலை தேடி தந்திரி நானா எனக்கு ஒரு ஜோடி நாட்டந்தான் தங்கத்தேரு கண்டதில்ல. ஊரு. காதல் போது தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த பள்ளி. நீ தொடத்தானே நான் பிறந்தேன் நாளொரு வெள்ளம் நான் பிறந்தேன். காதோரம் நாளாக்கு கதை சொல்லுதடி. காத்தாடும் மேலாக்கு எனக்கு எழுதடி. ஓ முகத்தை பார்க்கையில எப்பா என் முகத்தை நான் மறந்தேன். காதோரம் நாளாக்கு கதை சொல்லுதடி. காத்தாடும் மேலாக்கு எனக்கு இல்லதடி. உறங்கும் நெஞ்சு உளறல் கொண்டு உறவுக்கு கடிதம் போட்டது. இந்த அழகை கண்டு எழுந்தன் அடிமை நெஞ்சு அரசாட ஆசை கொண்டது. கடலிங்கு கரைகள் மீறி நதியை
மடிய தின்னு. படி அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீ யாரு? நான் வந்து அவருடைய மனைவி. அத நான் கேட்கல. இந்த இடத்துக்கு வந்து யாருக்கு மனைவியா இருந்துட்டு போ, யாருக்கு தங்கச்சியா இருந்துட்டு யாரோட வேணாலும் போ. அம்மா நான் ஒருத்தனுக்கு ஒருத்தியாத்தாமா ஒருத்தியாத்தான் இருப்பேன். நான் இந்த இடத்துக்கு தோழி, உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. நான் யாரோட மனைவின்னு நான் உன்னிட்ட கேட்டேனா? யாருன்னா தெரிஞ்சுக்கணும். என் கணவர் யாரு நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் கேட்கவே இல்லையே. உன் கணவனை தெரிஞ்சு நான் எனக்கு என்ன போகுது? ஒண்ணுமில்ல. இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா நம்பி தலைவன் புதுசா வேலைக்கு சேர்ந்த பெண்ணா அதை மட்டும் சொல்லு. அப்பா கொண்டு போய் உடம்புல போடுங்க. ஏய் எங்க அப்பால அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்பாவுக்கு ஒரு வேலை இல்ல. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலை சொல்லிக்கிட்டே இப்பதான் வேலைக்கு தெரிஞ்சு கலட்டு முண்டை புரிஞ்சா கேட்டாங்களாப்பா. வாங்கம்மா சண்டை போடக்கூடாதுடி. அம்மா பயந்துட்டு போறாங்க. ஆமாம்மா பறவை விரட்டணும். பறவை விரட்டணும். எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா? கண்டிப்பா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பறவை எல்லாம் வந்து கூட்ட கூட்டமா அது எப்பயே வந்துருச்சு. நம்ம என்னம்மா செய்ய? விரட்டிடுவோமா? விரட்டிடுவோம். விரட்டல ஒத்த விரட்டு. ஒன்னும் பறவை போனா பாப்பா நம்ம போயிருவோம். ஆமா அதான் சரி. விரட்டிடுவோம். இடத்தையெல்லாம் பாக்கல அப்படி இருக்குது. என்ன பண்றது? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் தான். ஆடணும் பாடணும் ரொம்ப விளையாடணும். சிறப்பா இருக்கிற மக்கள்லாம், அதாவது இந்த தாய்மார்கள் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. இருக்கிற நேரம் வந்து அப்படி ஆயிருச்சு. இன்னொரு தெரிச்சு போய் உட்காந்துருக்காரு. அவர் யோசிக்கிறாரு. 2 பொம்பளை பிள்ளைய தானே வந்துச்சு, 3வது ஒரு பொம்பளை பிள்ளை அந்த நிக்குது. பையன் டீ கொடுத்த பையன் அக்கா சாரி காட்டி சாரிக்கா ஏப்பா டீ எப்படி கொடுத்த? சாரிக்காவா? பொம்பளையாவே நம்பிட்டான். ஏமாந்து ஓவ உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்குது அது என் பாவடக்குள்ளையும் கிடக்குது. டீ போட்டு போச்சுன்னு என்ன கொடுமை. ஆமா பறவை எப்படி எல்லாம் இருக்கு தெரியுதா? பறவை அலலும் 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 ஆலோலமே ஆலோலமே ஆலோலோ சின்னஞ்சிறு சிட்டுக்கள்லாம் சிரிப்பாயு தரக்கள்லாம் கண்ணங்கேறி பறவைகள்லாம் ஆடைக்க ஊதாரிகள்லாம் இந்த பறவையெல்லாம் போகாது. அவளே ரொம்ப வந்து மனசு சஞ்சலத்துல இருக்கா. நீ இவ்வளவு நேரத்துல பிறந்துட்டு ஏற்கனவே அப்படியே காட்டிட்டு இருக்கிற. என்னத்தை காமிச்ச? இந்த நிறத்தை வந்து திருப்பி வந்து காட்டுனா மனசு ரொம்ப சங்கடப்படுவாள்ல. அத மட்டும் அவ பார்த்து கலரா பிறக்கலைன்னு பவதாரணி ரொம்ப வருத்தப்படுறா. சூப்பர். சரி வாடி பாப்பா பறவை வரட்டும். ஆத்தாடி எம்புட்டு அழகு. அடே அப்பா.